ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி டைப்ஸ் ஆஃப் பட்டா எத்தனை வகைகள் உள்ளதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல பட்டானா என்னங்க? அதாவது தமிழ்நாட்டில் நிலத்தின் உரிமையை லேண்ட் ஓனர்ஷிப்பை உறுதிப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான வருவாய்த்துறை ஆவணம் தாங்க பட்டான்னு சொல்லுவாங்க. சரி, நம்ம டைப்ஸ் ஆஃப் பட்டாவில் முதல் டைப் என்னன்னு பார்ப்போமா? தனிப்பட்டா, அதாவது சிங்கிள் பட்டா, இண்டிவிஜுவல் பட்டான்னு சொல்லுவாங்க. இந்த தனிப்பட்டாவில் ஒரு குறிப்பிட்ட நிலம் அல்லது மனை ஒருவருக்கு மட்டுமே சொந்தமாக இருந்தால் அது தனிப்பட்டா எனப்படும். சரிங்க, இதில் சர்வே நம்பர் தனியாக உட்பிரிவு சப்டிவிஷன் செய்யப்பட்டு அவருடைய பெயர் மட்டுமே இருக்கும். அடுத்தது கூட்டுப்பட்டா. ஒரு நிலத்திற்கு ஒன்றுக்கு மேற்பட்ட உரிமையாளர் இருக்கும்போது கூட்டுப்பட்டா வழங்கப்படுது. பூர்வீக சொத்துக்கள் அல்லது கூட்டு குடும்ப சொத்துக்களுக்கு இது பெரும்பாலும் இருக்கும். ஜாயின்ட் பட்டான்னு சொல்லுவாங்க. இதில் அனைவருடைய பெயர்களும் இருக்கும். ஆனால் யாருக்கு எந்த பகுதி, அதாவது அளவு மற்றும் எல்லை தனித்தனியாக பிரித்து காட்டப்பட்டிருக்காது. இது கூட்டுப்பட்டால. மூணாவதாக நம்ம யூடிஆர் பட்டா, அப்டேட்டிங் டேட்டா ரிஜிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. அதாவது 1979 முதல் 1989 வரை தமிழக அரசு மேற்கொண்ட நில மறு அளவை ரீசர்வேன்னு சொல்லக்கூடிய திட்டத்தின் மூலமாக பழைய மேனுவல் ஆவணங்கள் முறைப்படுத்தப்பட்டு கணினிமயமாக்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட பட்டா தாங்க யூடிஆர் பட்டான்னு சொல்லுவாங்க. தற்போது நாம் ஆன்லைனில் பார்க்கும் பெரும்பாலான பட்டாக்கள் இதன் அடிப்படையிலானவை தான். நாலாவது நத்தம் பட்டா, கிராம நத்தம்னு சொல்லுவாங்க. கிராமங்களில் குடியிருப்பு பகுதியாக ஹபிடேஷன் ஏரியான்னு சொல்லக்கூடிய வகைப்படுத்தப்பட்டுள்ள நிலங்களுக்கு தான் வழங்கப்படக்கூடியது நத்தம் பட்டா. நத்தம் நிலங்களில் விவசாயம் செய்ய முடியாது, வீடுகள் மட்டுமே கட்ட முடியும். இதில் 2 நிலைகள் உள்ளன. ஒன்று தோராய பட்டா, இன்னொன்று தூய பட்டா. தோராய பட்டா ரஃப் பட்டாங்கிறது நத்தம் நிலங்களை அளவிடும்போது தொடக்கத்தில் வழங்கப்படும் தற்காலிக பட்டா. பிழைகள் இருந்தால் திருத்து கொள்ள வாய்ப்பு தரப்படும். அதாங்க தோராய பட்டா. இப்போ தூய பட்டாவை பார்த்தீங்கன்னா க்ளீன் பட்டான்னு சொல்லுவாங்க. தோராய பட்டாவில் உள்ள பிழைகள் திருத்தப்பட்ட பின் வழங்கப்படும் இறுதி பட்டா நிலையானது இந்த தூய பட்டான்னு சொல்லுவாங்க. 5வது டிஎஸ்எல்ஆர் பட்டா, அதாவது டவுன் சர்வே லேண்ட் ரெக்கார்டு. மாநகராட்சி மற்றும் நகராட்சி போன்ற நகர்ப்புறங்களில் உள்ள நிலங்களுக்கு, அதாவது கார்ப்பரேஷன் மற்றும் முனிசிபாலிட்டி போன்ற நகர்ப்புறங்களில் உள்ள நிலங்களுக்கு வருவாய்த்துறையினால் வழங்கப்படக்கூடிய நகர நில அளவை பதிவேட்டு பட்டா தான் டிஎஸ்எல்ஆர் பட்டா. கிராமப்புறங்களில் பட்டா என்று சொல்வதை நகரங்களில் டிஎஸ்எல்ஆர் என்று அழைப்பாங்க. 6வது ஏடி கண்டிஷன் பட்டா, அதாவது கண்டிஷனல் பட்டான்னு சொல்லுவாங்க. தாழ்த்தப்பட்ட மற்றும் குடியின மக்களுக்கு, எஸ்சி எஸ்டி அல்லது ஏழை எளிய மக்களுக்கு அரசு சார்பில் இலவசமாக வழங்கப்படும் நிலங்களுக்கு ஏடி கண்டிஷனல் பட்டான்னு சொல்லுவாங்க. இதில் சில முக்கிய நிபந்தனைகள் இருக்கும். உதாரணமாக, குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு இந்த நிலத்தை வேறு யாருக்கும் விற்கக்கூடாது அல்லது அதே சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு மட்டுமே விற்க வேண்டும் போன்ற விதிகள் இதில் அடங்கும். 7வது விஷயம், நில ஒப்படைப்பு பட்டா, அசைன்மெண்ட் பட்டா, அதாவது டிகார்ட் பட்டான்னு சொல்லுவாங்க. முன்னாள் இராணுவத்தினர், சுதந்திர போராட்ட தியாகிகள் அல்லது நிலமற்ற ஏழைகளுக்கு அரசு நிலத்தை இலவசமாகவோ அல்லது குறிப்பிட்ட கட்டணத்திலோ ஒதுக்கப்படும் போது வழங்கப்படக்கூடிய பட்டா தாங்க அசைன்மெண்ட் பட்டா, இல்லைனா டிகார்ட் பட்டான்னு சொல்லுவாங்க. இது குறிப்பிட்ட நிபந்தனைகளுக்கு இதுவும் உட்பட்டது. 8வது 2C பட்டான்னு சொல்லுவாங்க. இது மரப்பட்டான்னு சொல்லுவாங்க. இது நிலத்திற்கான பட்டா அல்ல, மாறாக மரங்களுக்கான பட்டா. அதாவது அரசின் புறம்போக்கு நிலங்களில் உள்ள மரங்களை, உதாரணமாக புளியா மரம், பனை மரம் பராமரித்து அதன் பழங்கள், இலைகள் அறுவடை செய்து கொள்ள தனிநபர்களுக்கு வழங்கப்படும் உரிம பட்டா இதுவாகும். ஆனால் நிலத்தின் மீது அவர்களுக்கு எந்த உரிமையும் கிடையாதுங்க. இதாங்க நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கக்கூடிய பட்டாவுடைய டைப்ஸ். மேலும் நம்ம சேனலில் நிறைய டைப்ஸ் ஆஃப் வீடியோஸை நம்ம
போட இருக்கிறோம். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு எந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.